ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா தென்காசியில இருக்கிற பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. தென்காசியில இருந்து திருமலை குமாரசுவாமி கோவிலுக்கு தான் வந்து போக போறோம். ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கோவில் தென்காசி பக்கத்துல. இங்கிருந்து வந்து 11 மணிக்கு பஸ் இருக்கும். இன்னும் நமக்கு வந்து ஹாஃப் அன் அவர் டைம் இருக்கு. 10:30 மணிக்கே நம்ம வந்துட்டோம் பஸ் ஸ்டாண்டுக்கு. இங்கிருந்து வந்து ஒரு 40 மினிட்ஸ் ஆகுமா. நம்ம அடிவாரம் வரைக்கும் போய் இறக்கி விட்டுருவாங்க. அங்கிருந்து மலை மேல போறதுக்கு இன்னொரு பஸ் இருக்குமா, அங்க கோவில் தேவஸ்தானத்தோட பஸ். ஸோ இந்த வீடியோல நம்ம தென்காசியில இருந்து கோவில் அடிவாரத்து வரைக்கும் போற vlog பார்ப்போம். அடுத்த வீடியோல உங்களுக்கு கோவில் ஃபுல்லா வந்து கவர் பண்ணி காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க தென்காசியிலிருந்து திருமலை குமாரசுவாமி கோவில் நோக்கிய பயணத்துக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கா, பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, தென்காசியில 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. புது பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டு. நாம இப்போ பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திருமலை குமாரசுவாமி கோவில் போறதுக்கு 11 மணிக்கு பஸ் வருமா. இன்னும் வந்து நாம ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. திருநெல்வேலி போற பஸ்ஸஸ் இதெல்லாமே வந்து உள்ள வந்துட்டு தான் போகுது. நிறைய மினி பஸ்ஸஸ் இருக்கு. குற்றாலம் எல்லாம் போறதுக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளா இருக்கு. டூரிஸ்ட் வேன்ஸ் அவைலபிளா இருக்கு. இங்க பாருங்களேன் எவ்வளவு வேன்ஸ் அவைலபிளா இருக்குன்னு. மேக்ஸி கேப்ஸ், இது மாதிரி குட்டி குட்டி பஸ்ஸஸும் வந்து குற்றாலம் போகுது. திருமலை குமாரசுவாமி கோவில் போறதுக்கு இந்த மாதிரி ஒரு பஸ் வருமா, இல்ல பிரைவேட் பஸ் வருமா, மினி பஸ் வருமான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். மக்களே, நம்ம தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திருமலை கோவில் போற பஸ் வந்துருச்சுங்க. பண்பொழி பக்கத்துல தான் இருக்கு. பண்பொழி பக்கத்துல கோவில் அடிவாரம் வரைக்கும் போவோம். அங்கிருந்து நம்ம கோவில் பஸ்ல போகணும் மலை மேல. வாங்க பஸ் போட் பண்ணுவோம். 10:50 அதுங்க. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல எடுத்துருவாங்க. பஸ் போட் பண்ணியாச்சுங்க. திருமலை கோவில் போற பஸ். திருமலை கோவில் பாத்தீங்கன்னா பண்பொழி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு தென்காசியில. அந்த ஊர்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ், ஓகேவா, அங்க அடிவாரத்துக்கு இந்த பஸ் போயிடும். அங்கிருந்து நம்ம கோவில் பஸ்ல மேல போகணும். தேவஸ்தான பஸ்ல ஏற்கனவே சொன்னால. ஸோ 1:30 வரைக்குமா என்னமோ இருக்கும் போல. நம்ம 11 மணிக்கு கிளம்புறோம். 12 மணிக்கு அங்க ரீச் ஆயிடுவோம் மேக்சிமம். அங்கிருந்து ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கரெக்டா நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரதுக்கு கரெக்டா இருக்கும் காலையில தரிசனத்துக்கு. ஸோ 1:30 மணிக்கு முன்னாடி போற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, இல்ல 4 மணிக்கு அப்புறம் போகணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சுங்க. பஸ் நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து, தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டுவர்ட்ஸ் திருமலை கோவில். ஸோ போற வழி எல்லாமே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். தென்காசி மாவட்டமே ஃபுல்லா பசுமையா இருக்கும். நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற ஊர் அப்படிங்கிறதுனால நம்ம பஸ் வேற பாத்தீங்கன்னா போற ரூட் எப்படி தெரியுமா, குற்றாலம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இளஞ்சி முருகன் கோவில் இருக்கு அந்த ஊரு, அதுக்கப்புறம் செங்கோட்டையில இருந்து பண்பொழி போற வழி எல்லாமே வந்து மலை அடிவாரத்துல தான். பாத்துங்க, குற்றாலம் வழியாவே நம்ம பஸ் போகுதுன்னா அந்த ரூட் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு பாத்துக்குங்க. ஸோ இப்போ வந்து நாம பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பி டுவர்ட்ஸ் குற்றாலம் ரூட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மக்களே, நீங்க தென்காசி பக்கம் வரீங்க, குற்றாலத்துக்கு மெயினா வரீங்க அப்படின்னா, குற்றாலத்தை தவிர பாத்தீங்கன்னா குற்றாலத்திலேயே குற்றாலீஸ்வரர் கோவில் இருக்கு, தென்காசியில காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா குற்றாலத்துல இருந்து செங்கோட்டை போற வழியில இளஞ்சி முருகன் கோவில்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பண்பொழியில இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற திருமலை குமாரசுவாமி கோவில் இருக்கு. இத்தனை கோவில்கள் வந்து சுத்தி சுத்தி இருக்குங்க. யூஸ்வலா நம்ம வந்து குற்றாலம் போயிட்டு அருவியில குளிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற கோவில்ல மட்டும் சாமி கும்பிட்டு போயிடுவோம். பட் ஆனா வந்து தென்காசியில இப்ப நான் சொன்ன கோவில்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப புராதனமான கோவில்கள். ஸோ அதில் நீங்க இன்கேஸ் தென்காசி பக்கம் வரீங்க அப்படின்னா இந்த கோவில் எல்லாமே வந்து விசிட் பண்ணுங்க. அது போக பாத்தீங்கன்னா இன்னும் கேரளா பார்டர்ல, தென்காசி கேரளா பார்டர்லயும் நிறைய கோவில் இருக்கு. அச்சன் கோவில் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா ஆரியங்காவு இருக்கு, குளத்தப்புலா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐயப்பன் கோவில்களும் இருக்கு. ஸோ நீங்க தென்காசிக்கெல்லாம் வரீங்கன்னா ஒரு 2-3 டேஸ் சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. பாபநாசமும் வந்து பக்கத்துல தான் இருக்கு. ஸோ இதனால நீங்க ஒரு சூப்பரான ஜூன் ஜூலை மாசம் தென்மேற்கு பருவமழை சீசன்ல வந்தீங்கன்னா இந்த ஏரியாவே சொர்க்கபுரி மாதிரி இருக்குங்க.
ஃப்ரெண்ட்ஸ், நாம தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பி இப்ப குற்றாலத்தை தாண்டி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். பாத்தீங்கல்ல, குற்றாலமோட மெயின் பஸ் ஸ்டாண்டு. அது பக்கம் பாத்தீங்கன்னா குற்றாலம் மேடு பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. மெயின் ஃபால்ஸ் போற வழியில அந்த என்ட்ரன்ஸ்லயே வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ 2-3 பஸ் ஸ்டாண்டு குற்றாலத்துக்குள்ளேயே. ஸோ அதை தாண்டி நாம் இப்போ டுவர்ட்ஸ் காசி மேஜர்புரம்னு ஒன்று இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா சொன்னால இளஞ்சி முருகன் கோவில். ஸோ அதுவும் இந்த வழியில தான் இருக்கு. இப்போ நம்ம வந்து குற்றாலத்துல இருந்து செங்கோட்டை போற ரூட்ல டிராவல் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இப்படி பசுமையா இருக்கு பாத்தீங்களா மக்களே, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. கரெக்டா வந்து குற்றாலம் மலைகள் இருக்கு தெரியுமா, மேற்கு தொடர்ச்சி மலைகள். அது கீழே இருக்கிற ஊர்கள் தான் இதெல்லாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். செங்கோட்டை போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா, இன்னும் வேற லெவல்ல இருக்கும். இன்னும் பழைய நகரமும் புதுசா இருக்கிற மாடர்னும் கலந்த மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்படியே நம்ம பாண்டிய நாடு சேர நாடோட கல்ச்சர் கலந்து. திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே இருந்துச்சு பல வருடங்கள். திருவாங்கூர் சமஸ்தானம் ஆக்டிவா இருக்கிறப்போ அதனால கொஞ்சம் மலையாளத்து வாசமும் வீசும். பார்டர் ஏரியால செங்கோட்டையிலிருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர்ல கேரளா செக் போஸ்ட் ரீச் ஆயிடலாம். புளியரை தான் வந்து கடைசி கிராமம். அதுக்கப்புறம் நம்ம மலை ஏறணும்னு வச்சுக்கோங்களா, ஆரியங்காவுக்குள்ள போயிடலாம். அதே மாதிரி இன்னொரு ரூட்ல பண்பொழின்னு நினைக்கிறேன், மேக்கரை வழியா வந்து நம்ம போனோம்னா அச்சன் கோவில் ஃபாரஸ்ட்குள்ள போகலாம். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நிறைய கேரளா பஸ்ஸஸ் வந்து புனர்லூர்ல இருந்து செங்கோட்டை வழியா அச்சன் கோவில் போகும். இன்னொரு ரூட் இருக்கு, அது ஃபுல்லா ஃபாரஸ்ட் வழியா வரும். இது வந்து ஊர்களுக்குள்ள வந்து மேக்கரை, செங்கோட்டை வந்து மேக்கரை இருந்து மேலே ஏறி ஃபாரஸ்டுக்குள்ள அச்சன் கோவில் போகும். ஸோ 2 ரூட்டுமே பியூட்டிஃபுல்லா இருக்கும். பட் நிறைய பஸ்ஸஸ், கேரளா பஸ்ஸஸ்மே வந்து அச்சன் கோவில் போற பஸ்ஸஸ் புனலூர்ல இருந்து செங்கோட்டை வந்து தான் வந்து அச்சன் கோவில் போவாங்க. அதனால நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியாவா இருக்கும். நிறைய கோவில்கள் சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள். குற்றாலம், ஆரியங்காவு, அச்சன் கோவில்னு இந்த ஏரியாவே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஏரியாவா இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து சம்மர் வெயில் இருக்கும். அதுவும் வந்து அவ்வளோ கொடுமையா இருக்காது. நம்ம பிளெயின்ஸ்ல எல்லாம் இருக்கிற மாதிரி அழகா வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து மாடரேட் சம்மர் தான் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மே மிட்ல தான் நம்ம டிராவல் ஆயிட்டு இருக்கோம். எவ்வளவு மேகங்கள் தவழ்ந்துட்டு நம்ம தென்மேற்கு பருவமழை சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான அடையாளங்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. அப்பப்போ வந்து மழையும் பெஞ்சிட்டு இருக்கு போல. ஸோ இங்க வந்து செங்கோட்டை கேப் இருக்குங்க. நம்ம கேரளா பக்கத்துல எப்படி, நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துல எப்படி தமிழ்நாடு கேரளா பார்டர்ல பாலக்காடு கேப் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல, அதே மாதிரி இங்க வந்து செங்கோட்டை கேப் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல. அதுல இருந்துதான் வந்து நம்ம தென்மேற்கு பருவக்காற்று வந்து எஸ்கேப் ஆகி தமிழ்நாட்டுக்குள்ள வரும் இந்த ஏரியால. அதனாலதான் வந்து தென்காசி சாரல் வந்து ஃபேமஸ். குற்றால சாரல் சீசன் எல்லாம் வந்து ஏன் ஜூன் ஜூலை மாசம் வருதுன்னா, கேரளால பெய்யற அந்த தென்மேற்கு பருவமழை வந்து இங்கேயும் வந்து சாரல் அடிக்கும். அதனாலயே வந்து கிளைமேட் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா மாறிடும். மே லாஸ்ட் வீக்ல இருந்தே பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை ஸ்டார்ட் ஆயிட்டு நம்ம குற்றாலம் சீசன் ஆரம்பிச்சிடும். ஜூன் ஜூலை மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா சில சமயம் அருவி அப்படியே பயங்கரமா கொட்டும். காற்றாட்ட அருவி மாதிரி மலை மேல நல்லா மழை பெஞ்சிச்சுன்னா ஸோ சூப்பரா இருக்குங்க இந்த ஏரியா. நீங்க கண்டிப்பா வந்து தென்காசியெல்லாம் வந்து ஒரு 2-3 டேஸ் இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு சுத்தி இருக்கிற எல்லா பியூட்டிஃபுல்லான பிளேசஸும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் திருமலை கோவில் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். அந்த ஏரியா மட்டும் எப்படி இருக்கும்னு மட்டும் பாருங்க. அதனாலதான் வந்து அதை தனி வீடியோவா பண்றேன். சரி, ஓகே, பயணத்தை நம்ம தென்காசியில இருந்து எப்படி திருமலை கோவில் போகணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோல வந்து திருமலை கோவில் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்றேன். அழகா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல சுத்தியும் வந்து தோப்புகள், குட்டி குட்டி கிராமங்கள், கீழே டேம்ஸ், சுத்தியும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளோட பியூட்டிஃபுல் வியூ பாயிண்ட்ஸ்ன்ட்டு வேற லெவல்ல இருக்கும். சொர்க்கபுரி மாதிரியே இருக்கும். அதனாலதான் வந்து அதை எலாபரேட்டா கவர் பண்ணணும்னு தனி வீடியோவா பண்றேன். ஓகேவா? ஸோ நீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லயே ஈஸியா டிராவல் பண்ணிடலாங்க. நீங்க தனியா வந்து டாக்ஸி எல்லாம் வச்சுட்டு, அப்கோர்ஸ் நீங்க ஒரு குரூப்பா வரீங்க, பெரியவங்களை எல்லாம் கூட்டிட்டு வரீங்கன்னா நீங்க வந்து கேப் வச்சுட்டு போகலாம். இன்கேஸ் நீங்க தனியா பேக் பேக்கரா வரீங்க, ஒரு பேர் 2 பேர் எல்லாம் வரீங்கன்னா அழகா நீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லயே போயிட்டு வந்துடலாங்க. லெஸ் தென் 1 hour தான் ஆகும் நம்ம தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திருமலை கோவில் ரீச் ஆகிறதுக்கு. போற வழியில குற்றாலமும் இருக்கு. ஸோ நீங்க குற்றாலத்தையும் பார்த்துட்டு அப்படியே நீங்க திருமலை கோவிலும் பார்க்கலாம். இளஞ்சி முருகன் கோவில் எல்லாமே வந்து ஒரே ரூட்ல இருக்கு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப நாம செங்கோட்டை டவுன் வந்தாச்சுங்க. செங்கோட்டைக்கு அடுத்து
பாத்தீங்கன்னா பண்பொழி கோவில் அடிவாரம் தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா பாருங்க மக்களே, சூப்பரா இருக்கும். நம்ம திருமலை கோவில் ரீச் ஆகிற வரைக்குமே வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த ரூட்டு. மக்களே, நம்ம குற்றாலமும் தாண்டி செங்கோட்டை டவுனையும் தாண்டி இப்ப டுவர்ட்ஸ் பண்பொழி டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. பண்பொழியில இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் வந்து நம்ம திருமலை குமாரசுவாமி கோவில் ஊர் இருக்கும். ஊர்ல இருந்து மலை அடிவாரத்துக்கு போனோம்னா அழகான நம்ம திருமலை கோவில் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இருக்கிற ஒரு குன்று தான் வந்து திருமலை. ஓகேவா, செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ். முருகன் குன்று இருக்கும் இடத்துல எல்லாம் குமரன் இருப்பன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தாங்க இங்கேயும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல ஒரு குன்று மேலதான் குமரன் இருக்கான். அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். மக்களே, செம்ம சூப்பரான ஒரு திருத்தலத்துக்கு போறோம். செம்ம சூப்பரா ஒரு முருகன் பாட்டோட வைப் பண்ணிட்டு போனா அப்படியே பக்தி பரவசமா இருக்கும்ல. இது வந்து கந்தன் கருணை அப்படின்னு படத்துல வந்த சாங்க. கேட்டுக்கிட்டே போலாமா? திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழமுதிர் சோலையில் முதிர்ந்த பழம், பழமுதிர் சோலையில் முதிர்ந்த பழம். பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம், பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம்.
திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். சிறப்புடனே கந்த கோட்டம் உண்டு, உன் சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு. சிறப்புடனே கந்த கோட்டம் உண்டு, உன் சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு. உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை, உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை. அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சமில்லை, அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சமில்லை. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். மக்களே செம்ம சூப்பரா இருந்துச்சா? நம்ம பாட்டு முடியறதுக்கும் பண்பொழிக்குள்ள இருந்து திருமலை கோவில் போற ரூட்ல திரும்புறதுக்கும் கரெக்டா இருக்குங்க. சோ இது பாத்தீங்கன்னா கந்தன் கருணைங்கிற படத்துல வந்த சாங், கேவி மகாதேவன் அவர்கள் மியூசிக்ல ராஜலட்சுமி அவங்களும் பி சுஷீலா அம்மாவும் பாடின பாட்டு. இது வேற லெவல்ல. இந்த பாட்டு எழுதினவர் வந்து பூவை செங்குட்டுவன் அப்படிங்கிற ஒரு புலவர். 1967 வந்த படங்க கந்தன் கருணை. பட் இன்னைக்குமே வந்து கோவில் திருவிழாலாம் நடந்தா, முக்கியமா வந்து முருகன் கோவில் திருவிழாலாம் நடந்தா இப்பவும் இந்த சாங் வந்து ஓடிட்டு இருக்கிறத பாக்கலாம். நம்ம எல்லா ஊர்களும், தமிழகத்துல இருக்கிற எல்லா ஊர்கள்லயுமே வந்து முருகன் கோவில்னாவே வந்து நம்ம திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள்ங்கிற பாட்டு இல்லாம அந்த திருவிழா முடியவே முடியாது. சோ பாருங்க, நம்ம தமிழ் திரையுலகத்துல வந்து நம்ம நார்மல் சாங்ஸோட சேர்த்து பக்தி பரவசத்தை வளர்க்கிற நிறைய சாங்ஸுமே வந்து வந்திருக்கு. அப்பப்போ வந்து நிறைய இந்த ஆன்மீகம் சம்பந்தமான படங்கள் எல்லாம் கூட வரும். அதுல வந்த சில பாட்டுகள் எல்லாம் வந்து கோவில் திருவிழாக்கள்ல தவறாம இசைக்கிற அளவுக்கு வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங்ஸா இருக்கும், ஒரு ஜுவல்ஸ்னே சொல்லலாம். சோ அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் வந்து நம்ம தமிழ் திரையுலகமும் கொடுத்துருக்கு. சோ அவங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி சொல்லணும் நாம. சோ இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு பக்தி பரவசமான முருகன் சாங் கேட்டுட்டே வந்து நாம திருமலை கோவில் வந்தாச்சுமே வந்து ஊரு எவ்வளவு பசுமையா இருக்கு பாருங்க மக்களே. இங்க வந்து நான் சொன்னார்ல சாரல் அடிச்சுட்டே இருக்கணும்னு, பண்பொழி எல்லாம் வந்து கரெக்டா வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்திலேயே இருக்குங்க. இப்ப நம்ம கிராஸ் பண்றதே வந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் தான். இங்க பாருங்க, கரெக்டா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்ல இருந்து திரும்புறோமா, தூரத்துல வந்து நம்ம குமரன் கோவில் பின்னாடி இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகள் தெரியுது பாருங்க. இதுக்கே இப்படிங்கிறீங்களே, நாம இன்னும் கோவில் மேல போயிட்டு பாக்குற வியூ இருக்கும் பாத்தீங்களா? இதெல்லாம் வந்து நான் யூடியூப்ல தாங்க பார்த்தேன். யூடியூப்ல பார்த்தே வந்து அசந்து போயிட்டேன். சரி ஓகே, நம்ம சேனல்லயும் வந்து இது தவறாம கவர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ட்ரிப்பு. மக்களே பாருங்க, அப்படியே மேகங்கள் தவர்ந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகு ஐயோ நம்மள கண்ணை சுண்டி இழுத்துருங்க. அதுலயும் வந்து நம்ம முருகன் கோவில் வேலை, திருமலை முருகன் கோவில் உருவாகின கதையே வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். சோ அதெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோல சொல்றேன், ஓகேவா? திருமலை கோவிலையே ஃபுல்லா வந்து கவர் பண்றல, அந்த கோவில்ல திருமலை கோவிலோட டீடைல்டு ஹிஸ்டரி, எப்படி வந்து அதை கட்டுறதுக்கு முருகன் வந்து அருள் பாலிச்சாரு, இதெல்லாமே வந்து உங்களுக்கு டீடைல்டா நெக்ஸ்ட் வீடியோல சொல்ல போறேன். சோ அடுத்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாம பாருங்க மக்களே. நம்ம ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்ல இருந்து திருமலை கோவில் திரும்பினதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து அடர்த்தியான காடுகள் தாங்க இருக்கு. ஃபுல்லா தோட்டங்களும், கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் வந்து தென்னை மர தோட்டங்கள். அதுக்கப்புறம் பேக் டிராப்ல பாத்தீங்கன்னா மேகங்கள் தவழ்ந்துட்டு இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகள். அப்பப்பா, நம்ம வார்த்தைகள்ல சொல்லவே முடியாதுங்க. விர்ச்சுவலா நீங்களே பார்த்து ரசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. இதுக்குதான் சொல்றது, தென்காசி வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹிடன் ஏரியாஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்குங்க. சோ அதெல்லாம் வந்து எப்பா கணேஷா சேனலோட முயற்சிகளே வந்து இந்த மாதிரி ஹிடன் பிளேசஸ், ஒவ்வொரு
ஊர்லயும் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல, நம்ம இந்தியால இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸ்ல இருக்கிற ஹிடன் பிளேசஸையும் உங்களுக்கு கொண்டு வந்து காமிக்கணும். இப்பவே வந்து என்ன ப்ரோ ஃபாரின் கண்ட்ரிஸ்ல எப்ப காமிக்க போறீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க மக்களே. இன்னும் வந்து நம்ம தமிழ்நாடையே ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணல, அதுக்கப்புறம் அண்டை மாநிலங்கள், அதுக்கப்புறம் இந்தியா, இதெல்லாம் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தானே வெளிநாடு ட்ரிப் எல்லாம். சோ அதுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு. நீங்களும் மனசு வைக்கணும், நம்ம வியூஸும் நிறைய போகணும், கொஞ்சம் மானிட்டைசேஷன் வந்து பட்ஜெட் எல்லாம் வந்தா தானே ஃபாரின் ட்ரிப் எல்லாம் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 61,000 சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி ஆயாச்சு நம்ம எப்பா கணேஷா. பட் ஆனா வியூஸ் வந்து நம்ம வீடியோஸ்க்கு இன்னும் கொஞ்சம் கம்மியா தான் போயிட்டு இருக்கு. அதனால நீங்க மனசு வச்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, எல்லாரும் நம்ம வீடியோ பார்க்கட்டும். அது மூலமா கொஞ்சம் பொருளாதாரம் கிடைச்சா நம்ம கண்டிப்பா ஃபாரின் ட்ரிப் எல்லாம் போலாம் முருகன் அருளால. என்ன சொல்றீங்க மக்களே? மயிலேறி உலகத்தையே சுத்தின மாதிரி நாமளும் சுத்த வேண்டியதுதான். சோ மக்களே, கோவில் வந்தாச்சு, வாங்க இறங்கலாம். மக்களே கரெக்டா 11 நாம தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எடுத்து 12 வந்தாச்சுங்க. 1 மணி நேரம் ஆகுது தென்காசியில இருந்து திருமலை கோவில் வரைக்கும். மேலகரம், குற்றாலம், செங்கோட்டை, தேன்புத்தை, பண்புழி வழியா திருமலை கோவில் அடிவாரம் வரைக்குமே கொண்டு வந்து விட்டுறாங்க. கீழே ஆட்டோஸ் எல்லாம் கூட இருக்கு பாருங்க, ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் கூட இருக்கு. ஹோட்டல்ஸ், பூ, மாலை எல்லாம் வாங்குற இடம் எல்லாமே இருக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் ஃபுல்லா கவர் பண்றேன் கோவில் டீடைல்ஸ். இதான் நுழைவு வாயில் வரைக்குமே கொண்டு வந்து விட்டுறாங்க. இங்க பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லான கோவில்னு. ஸோ மக்களே, நம்ம தென்காசியில இருந்து திருமலை கோவில் வரைக்கும் வந்த இந்த பஸ் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென்காசி வந்தா திருமலை கோவில் வர்றதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. வெறும் 1 hour தான் எஸ்ஆர்டி பஸ்ல. நெக்ஸ்ட் வீடியோல நான் சொன்ன மாதிரி கோவில் ஃபுல்லா உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். ஆட்டோ போகுது அதுக்குள்ள. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கோவில் வாக் தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் திருமலை கோவில் தென்காசி மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.